ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பரோட்டா சால்னா பார்க்க போகிறோம். மீடியம் சைஸ் தேங்காய் பாதி எடுத்துருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 5லேருந்து 6 முந்திரி பருப்பு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நிலக்கடலை 2 டேபிள் ஸ்பூனை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நம்ம வெடிக்க விட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கணும். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சது தேங்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்து கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக மல்லி புதினா இலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன்.